அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பேப்பர் 2 அதில் வடிவியல் வகுப்புகள், அதாவது கணிதத்தில் வடிவியல் வகுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த நமது மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், நம்முடைய தமிழ் டியூபர் சேனலினுடைய டெக்னிக்கல் டீம் மற்றும் அட்மின் டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதுக்கு கிளாஸுக்கு போகலாம். நம்ம முன்னாடி கிளாஸில் நேர்கோடுகள், வெட்டும் கோடுகள், அதே மாதிரி அந்த கோடுகள், அதனுடைய வெட்டும் கோடுகள், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறுக்கு வெட்டிகள் அப்படிங்கிறது. அது 7th பார்த்திங்கன்னா 5th சாப்டரில் செகண்டு 5.2 எக்ஸசைஸ் முடி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 5.2 பார்த்துட்டோம்னாலே நம்மளுக்கு ஜாமெண்ட்ரி கம்ப்ளீட் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி நம்மளுக்கு கொஸ்டினாக வராது. ஆனால் அது அந்த ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தியரட்டிக்கல் ஜாமெண்ட்ரி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இதில் செகண்டாக வரக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குறுக்கு வெட்டிகள் அப்படின்னு சொல்லி, குறுக்கு வெட்டிகள் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். டிரான்ஸ்வர்சல். இப்போ இந்த குறுக்கு வெட்டிகள் அப்படின்னா என்னென்னா, இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எம்ங்கிற ஒரு லைன் இருக்குது, அதே மாதிரி என் அப்படிங்கிற லைன் இருக்குது. இந்த 2 கோடுகளையும், ஒரு கோடு பார்த்திங்கன்னா எல்லுங்கிற கோடு இப்படி கட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, குறுக்காக வெட்டியிருக்கு, டிரான்ஸ்வர்சல். இப்போ இது அது கட் பண்ணும்போது இந்த எம்ங்கிற கோட்டை ஏங்கிற பாயிண்ட்லேயும் என்னங்கிறத பிங்கிற பாயிண்ட்லேயும் கட் பண்ணியிருக்கு. அப்போ இதனுடைய டெஃபினிஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் அது இரு கோடுகளை, ஏதாவது 2 கோடுகளை இன்னொரு மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு கோடு 2 வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும்போது அந்த கோட்டை, அதாவது இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிரான்ஸ்வர்சல். அதாவது இஃப் எனி 2 lines are intersected by a third line at 2 different points அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா then it is a transversal அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ இதில் மெயினாக நம்ம பார்க்குறது இந்த 2 லைன் இருக்கணும், தேர்டாக ஒரு லைன் இருக்கணும். இப்போ இது இந்த கான்செப்டை நம்ம 2 லைனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமானா, நோ, we can take as many lines as possible. ஓகேங்களா. அதாவது 2 கோடுகளுக்கு மேலே 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை கோடுகள் வேணாலும் எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஒரு டிரான்ஸ்வர்சல் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இது ரெண்டும், இந்த எம்மும் எண்ணும் இணையாக இருக்கணுமா அப்படிங்கிறது இனி ஒரு பேசிக் கான்செப்ட். அதாவது எம் அண்ட் என் பேரலாக இருக்கணுமா இல்லை நான் பேரலாக இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அது இணை கோடுகளாகவும் இருக்கலாம், அல்லது இணையற்ற கோடுகளாகவும் அந்த 2 கோடுகளும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இதில் எப்போ நம்ம குறுக்கு வெட்டின்னு சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள். இதில் இந்த பிக்சரில் 5.14 இப்போ எம்ங்கிற லைன் இருக்குது, எல், எம், என், ஓ. அப்போ 4 லைன் நம்ம எடுத்திருக்கோம். இதில் இந்த எல்லுங்கிற லைன் பார்த்திங்கன்னா எம்மையும் ஓவையும், இந்த எம்ஓ அப்படிங்கிறத ஏபி அப்படிங்கிற 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லுங்கிற லைன் எம்ஓவை ஏபிங்கிற 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன சொல்லிடலாம், எல் இஸ் a transversal for M and O. ஓகேங்களா. அடுத்தது அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா N எடுத்துக்கலாம், Nனும் Oவும் எடுத்துக்கலாம். இந்த NOங்கிறது 2 lines and here also L intersect those 2 lines at A and B. இல்லைங்களா. அதாவது NO அப்படிங்கிற 2 கோடுகளையும் எல்லுங்கிற லைன் AB அப்படிங்கிற அதே 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன சொல்லிடலாம், L is a transversal for M and O as well as L is a transversal for N and O அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள். இதில் எத்தனை லைன் இருக்குது, எல், எம், என் அப்படிங்கிற 3 லைன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 3மே ஏங்கிற பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. இப்போ ஏங்கிற புள்ளியில் இது சந்திச்சிருக்கு. இப்போ நம்ம டிரான்ஸ்வர்சல் சொல்ல முடியுமா? 3 லைன் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, டிரான்ஸ்வர்சல் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ இந்த எம்என் எடுத்துக்கோங்க, எல்லுங்கிறது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கோடும் மீட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்டில் தான் நம்ம எல் கிராஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த பேசிக் கண்டிஷனே இல்லை. நம்ம சொல்கிறது 2 வெவ்வேறு புள்ளிகளில் சந்திக்கணும்னு படித்தோம். So this is not L is not a transversal for M and N as well as இதுவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எம்ங்கிறது LNக்கு டிரான்ஸ்வர்சல் இல்லை,
இந்த சேம் வே என்னங்கிறது எல்எம்முக்கு டிரான்ஸ்வர்சல் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்வர்சலுக்கான பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பிக்சரில் எவ்வளோ குறுக்கு வெட்டிகள் வரைய முடியும்னு கேட்குறாங்க. எவ்வளோ டிரான்ஸ்வர்சல் வரைய முடியும்? இப்போ எல்என் இருக்குது, 2 லைன் இருக்குது. இந்த இடத்துல எம்ங்கிறது இருக்குது. இது ஒரே ஒரு டிரான்ஸ்வர்சல். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே மீட் பண்ணலையான்னு பார்த்தா இட் ஷுட் மீட் அட் சம்வேர் எல்ஸ் இல்லைங்களா? இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த எம் கண்டிப்பாக ஒரு இடத்துல இங்கே மீட் பண்ணியிருக்கும். அப்போ எம்ங்கிறது டிரான்ஸ்வர்சல் தான். இது ஒன்று மட்டும்தான் வரைய முடியுமானா we can draw as many transversals as possible. ஏன்னா இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் நம்ம வந்து எத்தனை லைன்ஸ் வேணாலும் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த எம்ங்கிறது வந்து எதுக்கு? எல்லுக்கும் என்னுக்கும் டிரான்ஸ்வர்சல். ஏன்னா இது இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே வரும்போது இது கண்டிப்பாக இதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக இட் ஷுட் மீட் அட் சம் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ எல்என்னுக்கு எம் டிரான்ஸ்வர்சல், இந்த சேம் வே பியும் எல்என்னுக்கு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த எல்லை இப்போ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட் பிங்கிற லைன் பாருங்கள், இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இட் ஷுட் மீட் ஹியர் இல்லைங்களா? இப்போ ஒரு பாயிண்டில் வந்து அது கண்டிப்பாக அது இன்டர்செக்ட் ஆகிருக்கும். அப்போ என்னென்னு சொல்லிடலான்னா திஸ் பி as well as m or transversals here அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம எத்தனை டிரான்ஸ்வர்சல் வேணாலும் வரைய முடியும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இப்படி நம்ம போட முடியும். அதே மாதிரி இங்கே இப்படி லைன் போடலாம். எத்தனை லைன்ஸ் வேணாலும் நம்ம போட முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இப்போ குறுக்கு வெட்டியாக அமையாத ஒரு கோடு அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்துலேருந்து தள்ளி தான் நம்ம வந்து ஒரு லைனை போட முடியும். இப்போ இதில் வந்து எத்தனை குறுக்கு வெட்டிகள் வரைய இயலும்னு சொன்னால் இப்போ தான் நம்ம பார்த்தோம் எண்ணற்ற குறுக்கு வெட்டிகளை வரைய இயலும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறுக்கு வெட்டியால் அமையும் கோணங்கள் என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சரில் பார்க்கும்போது இது எம்என்க்கு எல்லுங்கிறது டிரான்ஸ்வர்சலாக இருக்குது. எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு? 8 கோணங்கள் இங்கே உருவாயிருக்கு. இந்த 8 கோணத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது இந்த 3, 4, 6, 5 இது எல்லாத்தையும் உட்கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த 2 லைன்ஸ்க்கும் உள்ளே இருக்குது. மற்ற 1 to 7, 8 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் சொல்கிறோம், அதாவது வெளிக்கோணங்கள். ஓகேங்களா? இந்த 4 உட்கோணங்கள், வெளி இருக்கிறது வெளிக்கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 1 to 7, 8. இப்போ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஒத்த கோணங்கள். ஸோ இந்த ஒத்த கோணங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பேர் என்னென்னா ஒத்த கோணங்கள்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட நேம் வந்துட்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒத்த கோணங்கள்ங்கிறது என்னென்னா இப்போ இந்த 8 கோணங்கள் நம்ம படித்தோம். இதில் அது பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது. இந்த 1 5 ஒரு கலரில் இருக்குது, ப்ளூ கலரில். 2 and 6 க்ரீனில். 3 and 7 எல்லோவில் இருக்குது. 4 and 8 ஆர் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்போ இந்த கலர்லேயே அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 5 வந்து ஒத்த கோணங்கள்னு சொல்கிறோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஒய் தே ஆர் கரஸ்பாண்டிங் பார்த்தோம்னா இந்த லைனுக்கு ஜஸ்ட் இது மேலே இருக்குது, அதாவது எம்ங்கிற லைனுக்கு மேலே இருக்குது ஆங்கிள், இங்கே எண்ணுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த சேம் வே ரைட் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல், எல்லுங்கிற டிரான்ஸ்வர்சல் குறுக்கு வெட்டியினுடைய எந்த பக்கத்தில் இருக்குது? ரைட் சைடு வந்து இருக்குது 1 5. ஓகேம்மா? ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 and 6 பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது, above the line M. Here also 6 is above the line N. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ 2 பேர் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் இந்த 3 and 7 கீழே இருக்குது லெஃப்ட் சைடு, 4 and 8 வந்து கீழே இருக்குது ரைட் சைடு. அப்போ எத்தனை பேர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 4 பேர் கிடச்சிருக்கு. இந்த 4ஐயுமே நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா ஒத்த கோணங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய வந்து மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது முக்கியமானது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உட்கோணங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் நம்ம. இந்த உட்கோணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விட்ட உட்கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஒன்று விட்ட கோணங்கள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா
அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இது வந்து சாரி அட்ஜசன்ட் இல்லை ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸுங்கிறது லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். இப்போ நம்ம படிக்கிறது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஒன்று விட்ட கோணங்கள். இந்த ஒன்று விட்ட கோணங்களில் வந்து உட்கோணங்கள் வெளிக்கோணங்கள்னு சொல்லி 2 இருக்குது. இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த பிக்சரில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் வந்துட்டு இந்த 3ம் 5ம் ஒரே கலரில் இருக்குது. அதே மாதிரி 4 and 6 ஒரே கலரில் இருக்குது. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா எம்முக்கு கீழே இருக்குது 3 அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். இதே 5 பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு மேலே இருக்குது, லைனுக்கு மேலே ரைட் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். அப்போ ஆப்போசிட்டாக இருக்கணும், அபவ் அண்ட் பிலோவும் மாறி இருக்கணும். இது அதே மாதிரி தான் 4 and 6. இப்போ இந்த 3 and 5 இந்த சேம் வே 4 and 6 இது என்னன்னு சொல்கிறோம்னா ஒன்று விட்ட உட்கோணங்கள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா அதாவது ஆங்கிள் 3 and ஆங்கிள் 5. ஓகேங்களா, இனி ஒரு பேர் பார்த்தோம்னா ஆங்கிள் 4 and ஆங்கிள் 6. தீஸ் 2 ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இதில் பாருங்கள், இது 2 இப்போ இந்த 4மே உட்கோணங்கள்னு தெரியும். இப்போ இந்த மிச்ச 4 1 2 7 8 ஆர் எக்ஸ்டீரியர், அது வெளிக்கோணங்கள். அதே மாதிரி தான் பாருங்கள், ஆப்போசிட்டில் வருது பாருங்கள், இது அபவ் அண்ட் பிலோ இந்த ரைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல், ஹியர் லெஃப்ட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஸோ 1 7. இப்போ என்ன பேர் வரும் அங்கே பாருங்கள் 1 and 7 ஃபஸ்ட்டு பேர். செகண்ட் பேர் பாருங்கள் 2 and 8. இவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போது ஆல்டர்னேட் இன்டீரியர் அண்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்க்கும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்க்கும் 2க்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கோ இன்டீரியர் அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்க்குறோம். கோ இன்டீரியர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது இது வந்து ஒரே பக்கத்தில் அமைந்த குறுக்கு வெட்டியின் உட்கோணங்கள்னு சொல்கிறோம். எது 2யும் 4 and 5 அந்த 8 கோணத்தை தான் நம்ம பிரித்து இத்தனை வெரைட்டியாக பார்க்குறோம். இந்த 4ம் 5ம் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 and 5 ஆர் அதாவது என்ன சொல்கிறோம்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஒரே சைடு இருக்குது, இன்டீரியராக இருக்குது. 3 and 6 என்ன சொல்கிறோம் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே தான். இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்போது 1 and 8 ஆர் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த 2 and 7 ஆர் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, அப்போ இந்த கோ எக்ஸ்டீரியர் அப்படிங்கிறது பாருங்கள் ஒத்த உட்கோணங்கள், அதே மாதிரி ஒத்த வெளிக்கோணங்கள். இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒத்த உட்கோணங்கள், இந்த 4 என்ன சொல்லுவோம் ஒத்த வெளிக்கோணங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம படித்தது என்னென்ன படிச்சிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அடுத்தது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதில் வந்து அடுத்தது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ 4 டைப்பாக நம்ம பார்த்துருக்கோம் இப்போது. சரி, இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறது 2 லைன் மட்டும் எடுத்தோம். அந்த லைன்ஸ் வந்து நம்ம பேரலல்னு எடுக்கல, ஜஸ்ட் இட் இஸ் அ லைன் எடுத்தோம். அது வந்து இட் மே ஆர் மே நாட் பி பேரலல்னு எடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்வர்சல் வந்து ஒரு 2 பேரலல் லைன்ஸை கட் பண்ணுதுன்னு எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்தது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போ வர்றது நம்ம வந்து அந்த 2 லைனையும் பேரலல்னு எடுத்துக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம்லேயே போட்டு காட்டுறாங்க. ஏன் நம்ம கிராஃப் ஷீட் எடுத்திருக்கோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பேரலல் லைன்ஸ்னால் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தோஸ் 2 லைன்ஸ் வுட் பி ஈக்குவல் அப்படின்னு படித்தோம். இப்போ எம்என் பேரலல் லைன் எடுத்திருக்கோம். இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து இது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு 1/1 ஸ்கொயர்னு தெரியும். ஓகேங்களா, ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ இதில் வந்து 1 2 3 சென்டிமீட்டர் இதனோட டிஸ்டன்ஸ். இங்கே எடுத்தாலும் 1 2 3 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ எம் அண்ட் என் ஆர் பேரலல்ங்கிறது பார்த்தாலே தெரியுது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 130 டிகிரி 130 டிகிரி. இது 2ம் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 2மே என்ன ஆங்கிள்ஸ்னு தெரியும் நம்மளுக்கு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதாவது ஒத்த கோணங்கள். 2மே ரைட் சைடு இருக்குது அண்ட் அபோவ் த லைன்ஸாக இருக்குது. ஸோ தீஸ் 2 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் 130 டிகிரி. ஓகேங்களா, இப்போ இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா
ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எது ரெண்டு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக இருக்கும்? இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர். அதே மாதிரி இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா உட்கோணங்களாக இருக்கும், கோ இன்டீரியராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி கோ இன்டீரியர். இந்த ஆங்கிளும் இதுவும் என்னவாக இருக்கும்? கோ எக்ஸ்டீரியர். அதே மாதிரி இந்த ரெண்டும் கோ எக்ஸ்டீரியராக இருக்கும் இல்லையா? சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்துட்டு 1 2 3 போட்டு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா 1 2 3 போட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த 8 கோணங்கள் நம்ம எடுத்துருக்குறோம். இதில் வந்துட்டு இதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதாவது ஒத்த கோணங்கள். இதெல்லாம் ஒத்த கோணங்கள். அதனுடைய பேர் மட்டும் சொல்லலாம். 1 and 5, ஆங்கிள் 1, ஆங்கிள் 5. இனி ஒரு பேர் என்ன வரும்? லெஃப்ட் சைட் பார்க்கும்போது 2 and 6. இது வந்து என்ன வரும்? எக்ஸ்டீரியரில் வரும் கரஸ்பாண்டிங்கே. இன்டீரியரில் பார்த்தோம்னா 4 and ஸோ 1 and 5, 2 and 6 பார்த்துட்டோம். இன்டீரியர்னு பார்க்கும்போது 4 and 8, 4, 8. இந்த சைடு வரும்போது 3 and 7. ஓகேங்களா? இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் நம்ம? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் இன்டீரியர், கரஸ்பாண்டிங் எக்ஸ்டீரியர். இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸில் பார்க்கும்போது என்ன வந்திருக்கும்? 3 and 5. ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். இந்த 3 and 5ம் 3, 5 as well as 4 and 6. 4 and 6 are alternate interior angles. இதே பார்த்திங்கன்னா alternate exterior வந்து எதெல்லாம் வரும்? 1 and 7. ஓகேங்களா? 1 and 7. 1 and 7. இந்த சைடு எடுக்கும்போது 2 and 8. இது வந்து alternate exterior. alternate exterior. ஓகே. அடுத்தது கோ இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது 4, 5. அதே மாதிரி 3, 6. கோ எக்ஸ்டீரியர்னால் 1, 8, 2, 7. இவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஹியர். புரியுதுங்களா? இது வந்து எப்படி இருக்கணும்? இணை கோடுகளாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம இந்த கான்செப்டெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 கோணங்களுமே நம்ம போட்டது எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் எங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக எங்கெல்லாம் போடுறோம், இந்த டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் எங்கே வருதுங்கிறது பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்வர்சல் கான்செப்டில் நம்ம மெயினாக பார்த்தது இந்த 8 கோணங்கள் படித்தோம் இல்லையா? அதாவது அது 8மே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒத்த கோணங்கள். அது என்னென்ன படித்தோம்? ஒத்த கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள்னு படித்தோம். எதெல்லாம் வந்து நம்ம அந்த பேஸாக எழுதுனமோ அதெல்லாமே ஈக்குவல். தே ஆர் ஈக்குவல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோணத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 130 டிகிரி 130 டிகிரி இந்த பிக்சர்லேருந்தே தெரியுது. இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதாவது ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாயிண்டில் இது ரெண்டுமே வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் அந்த சம் ஆஃப் தீஸ் 2 ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ இது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இது 130 டிகிரி அப்படின்னா இது எவ்வளவா இருக்கும்? 50 டிகிரி. 50 டிகிரி 130, 50. இப்போ இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ திஸ் ஆல்சோ 50 டிகிரி. அதே மாதிரி இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட். இது 130 டிகிரி. இப்போ இங்கே பார்த்தோம்னா 130 டிகிரி, இதுவும் என்ன? வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ திஸ் ஆல்சோ 130 டிகிரி. இந்த ரெண்டும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோன்னா சப்ளிமெண்ட்ரிங்கிறனால இது என்ன வந்துடும்? இது 50 டிகிரி. இது 50ங்கும் போது இதோட ஆப்போசிட் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா இது 50 டிகிரி. இப்போ இந்த 8 கோணங்கள்லேருந்து நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படித்த கான்செப்ட் படி இந்த 130 and 130 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறோம்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். என்னென்ன படித்தோமோ அது எல்லாமே அதே மாதிரி இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த சைடு வர்றது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது நம்மளுக்கு? 50 டிகிரி 50 டிகிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் அதே மாதிரி என்னது? ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். தே ஆர் ஈக்குவல். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு பாருங்கள், 50 and 50 ஆல்டர்னேட் இன்டீரியர் ஈக்குவலாக வந்திருக்கு. இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா இந்த ரெண்டும் வந்து 130 and 50 ஆர் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒத்த பக்கங்களில் அமையும். ஓகேங்களா? ஒத்த பக்கங்களில் அமையும் வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ரெண்டுமே எப்படி இருக்குன்னா எக்ஸ்டீரியராக இருக்குது, ஒரே சைடு இருக்குது.
இது ரெண்டும் அதை ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரியாக வருது, அதாவது மிகை நிரப்பு கோணங்களாக வருது. இந்த ரெண்டும் 130 and 50 இது லெஃப்ட் சைடு ஒத்த கோணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே சைடு வந்திருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 180 டிகிரின்னு வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் பாருங்கள் இந்த 130 130 இது ரெண்டும் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர், இந்த ரெண்டும் பாருங்கள் 50 and 50 ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர். அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் அந்த ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 130 + 50 180. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் 130 + 50 180. ஏன்னா இது ரெண்டுமே உட்கோணங்கள், இந்த 4மே உட்கோணங்கள், இது ஒரு பேர் இது ஒரு பேர். அதே மாதிரி இது பாருங்கள் இது வந்து வெளிக்கோணங்கள், ஒரே பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ 130 + 50 180. இது பாருங்க 130 + 50 180. அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த கோணங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அதே மாதிரி ஒன்று விட்ட கோணங்களில் 2 இருக்குது. உட்கோணங்கள் வெளிக்கோணங்கள் எல்லாமே என்னென்னு படிக்கிறோம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ நம்ம இந்த குறுக்கு வெட்டியினுடைய இது எப்போ இதெல்லாமே பாசிபிள்னா the line should be parallel. ஓகேங்களா, அதாவது 2 இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி நம்ம சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த டிரான்ஸ்வர்சல்ங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு எங்கே அப்ளிகபிள் ஆகிருக்குன்னு பார்த்துறாங்க பாருங்கள். இந்த கேட்டு அதே மாதிரி இந்த ஸ்டாண்டெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை. இப்போ இதில் வந்து வேல்யூ கேட்டிருக்காங்க. இது பார்க்கும்போதே தெரியுது இது ரெண்டுமே என்ன கோணங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, தே ஆர் அதாவது ஒத்த கோணங்கள். இப்போ ஒத்த கோணங்கள் சமம்னு நமக்கு தெரியும். ஸோ என்ன ஆயிரும், ஆன்சர் என்ன வந்துடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125 டிகிரி. இப்போ இது ரெண்டு என்னென்னு பாருங்கள், எக்ஸும் 48 ஜஸ்ட் வந்து ஒரு டில்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிரான்ஸ்வர்சல், அவ்வளோதான். அப்போ இது ரெண்டுமே என்ன சைடு, ஒரே சைடு இருக்குது, இது மேலே இருக்குது இது மேலே இருக்குது, ஒத்த கோணங்கள். இப்போ ஒத்த கோணங்கள் சமம்னு தெரியும், அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 டிகிரி. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இது எப்படி இருக்குது, எக்ஸும் 138 இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்த கோணங்கள் தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 138 டிகிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தோம்னா ஒன்று விட்ட உட்கோணங்கள் ஆல்டர்னேட் இன்டீரியர் நம்ம படிச்சோல்லையே, அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் அது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறக்காக நம்ம சம் போட்டிருக்கோம். அது நம்ம பார்த்துட்டோம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே. இது வந்து பார்த்தோம்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எல்லாமே சொல்லியாச்சு நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அதாவது மிகை நிரப்பு கோணங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த 125 + 55 உட்கோணங்களாக இருக்குது, ஒரே பக்கத்தில் இருக்குது, மிகை நிரப்பியாக மாறுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வெளிக்கோணம் 120 60 வெளிக்கோணமாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு மிகை நிரப்பு கோணமாக வருது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரைதீஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இது ரெண்டு என்ன கோணங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. தே ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 127 டிகிரி. இது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 46 டிகிரி. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி படி இதில் பார்க்கும்போது இது ரெண்டுமே இந்த 33 டிகிரி அண்ட் எக்ஸ் டிகிரிங்கிறது லெஃப்ட் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் வந்திருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுமே உட்கோணங்கள். அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் என்னென்னு படித்தோம், 180 டிகிரின்னு படித்தோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 33 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் யூ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 33. இப்போ என்ன வந்துடும், 147 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 147. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல 147 நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. இதில் பாருங்கள் இப்போ என்ன இருக்குது, இது ரெண்டுமே வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் அண்ட் ஆல்சோ இது என்ன வந்திருக்கு, இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸுங்கிறது எபோவ் திஸ் லைன் என், இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ திஸ் லைன் எம். பட் ரெண்டையுமே என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இது ரெண்டுமே எக்ஸ்டீரியர். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும்போது இன்டீரியராக இருந்தாலும் அதோடைய சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் சுட் பி சப்ளிமெண்ட்ரின்னு படித்தோம். இதுவும் அதே மாதிரி தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து
180 வரணும். x + 132 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது ஒரே பக்கத்தில் தாங்கும் வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கிடையாது. இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்கணும்னா இங்கே இந்த 132ங்கிறது வந்திருக்கணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது கீழே தான் கொடுத்துருக்காங்க. So x plus 132 degree equal to 180 degree. So x is equal to 180 minus 32 is nothing but 48. ஓகேங்களா? So x is equal to 48 degree. இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அங்கே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு பிக்சர் கொடுத்துட்டு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இதில் எத்தனை இந்த 8 கோணங்களும் வந்துருச்சு. நம்ம வந்து இதுக்கு ஜஸ்ட் ஆன்சர் எழுதுனா போதும். கோணம் ஒன்றின் ஒத்த கோணத்தை எழுதுக. 1ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. 1ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே அபவ் திஸ் லைன். நீங்கள் வேணால் இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம், இது எல்லுன்னு வச்சுக்கோங்க, இது எம் வச்சுக்கலாம், இது என்னன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு மேலே இருக்குது. அப்போ இதுக்கு மேலே இருக்கும்போது என்னென்னு சொல்லுவோம் நம்ம? இப்போது இதை வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் எம் அண்ட் திஸ் இஸ் என். நீங்கள் பேர் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இந்த 1 அப்படிங்கிறதும் இந்த 1 என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒன்றின் ஒத்த கோணத்தை எழுது. 1ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் 5. ஸோ த ஆன்சர் இஸ் ஆங்கிள் 5. ஏன்னா இது ரெண்டும் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அடுத்து என்ன கொஸ்டின் பாருங்கள், 3இன் ஒன்று விட்ட உட்கோணத்தை எழுதுக. 3ங்கிறது வந்து இது வந்து ஆல்டர்னேட் ஒன்று விட்ட உட்கோணங்கிறது என்ன சொல்வோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர். ஞாபகம் வச்சுக்கணும், ஆல்டர்னேட் இன்டீரியர். அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியருங்கிறது எது? 3ஓட ஆல்டர்னேட் இன்டீரியர் 5. ஸோ ஆங்கிள் 5 இஸ் த ஆன்சர். அதுக்கும் அதே கோணம் தான் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். கோணம் 8னுடைய ஒன்று விட்ட வெளிக்கோணம் 8ங்கிறது இங்கே இருக்குது. இதோட ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்போ மேலே இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 2, ஆங்கிள் 2. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்கள். 7இன் ஒன்று விட்ட வெளிக்கோணத்தை எழுது. 7 இங்கே இருக்குது. இதோட ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்குறாங்க. 7 இங்கே லெஃப்டில் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரைட்டில் பார்க்கணும். ரைட்டில் மேலே பார்க்கணும். அப்போ 1, ஆங்கிள் 1. கோணம் 6இன் ஒன்று விட்ட உட்கோணத்தை எழுது. 6ங்கிறது இங்கே இருக்குது. இதோட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 4, ஆங்கிள் 4. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருச்சு. 2, 4, 1 நம்ம எழுதின ஆன்சர் எதாவது வந்திருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.9 பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, பியோட ஒத்த கோணங்கள் எவைன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எம்என்பி அப்படிங்கிற 3 லைன் இருக்குது. நம்ம ஏற்கனவே படித்தோம். இந்த டிரான்ஸ்வர்சல்ங்கிற கான்செப்டை வந்து வி கேன் எக்ஸ்டெண்ட் டு மோர் தேன் 2 லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து 3 லைன் எடுத்துகிட்டு ஒரு டிரான்ஸ்வர்சல் எல்லுங்கிறத டிரான்ஸ்வர்சல் எடுத்திருக்காங்க. இதில் என்னென்ன கோணங்கள் ஃபார்ம் ஆகிருக்கு எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிசிடி எது முடிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா கே முடிய இருக்குது கோணங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பியின் ஒத்த கோணங்கள் எவைன்னு கேட்குறாங்க. இப்போ பிங்கிறது எங்கே இருக்குது? நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது ரெண்டும் டிரான்ஸ்வர்சல். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியோட என்ன கேட்குறாங்க? ஒத்த கோணங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பிக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன இருக்கணும்? இப்போ ஒரு லைன் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்? இன்டீரியராக வரணும். இப்போ இது பி அப்படின்னா எது இன்டீரியராக இருக்கும்? 68 டிகிரி இல்லைங்களா? அந்த 68 டு பியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் எழுதுகிறோம்? 68. அடுத்தது இங்கே ஆன்சர் வந்து பியின் ஒத்த கோணங்கள் டி மற்றும் 68ன்னு வந்தாச்சு. இந்த டியும் அது வந்து ஒத்த கோணம்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லுங்கிற டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த 68ங்கிறது மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த டி அப்படிங்கிறதும் எப்படி வருது? அதே சைடு தான், பட் அனதர் லைனில் அது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக வந்திருக்கு. அப்போ 68ம் சொல்லலாம், டின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா இந்த ரெண்டும் கீழே நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டும் கீழே, இந்த ரெண்டையும் மேலே பார்த்தோம்னா 68, இந்த ரெண்டு கீழே பார்க்கும்போது பியும் டியும் என்ன சொல்லுது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு வருது. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், பியின் கோண அளவு என்ன? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறதுனால இந்த பியும் 68 டிகிரி தான், டியும் 68 டிகிரி தான் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
BDGI மற்றும் K ஆகியவை 68 மதிப்புடையவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? மூணாவது, எந்தெந்த கோணங்கள் 68 டிகிரி, அதை தான் இப்போ தான் சொன்னோம். 68 எதெல்லாம் வரும்? BD இந்த ரெண்டுமே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி GIயும் சொல்கிறாங்க. ஏன் GI வந்து 68ஆக இருக்கும் சொல்லலாமா? ஏன்னு சொல்லலாமா? Gயும் ஐயும் வந்து 68 டிகிரின்னு சொல்கிறாங்க. எதனால? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட் படி இது 68னா இது 68, அதே மாதிரி இது 68னா இது 68, இங்கே D 68னா Kவும் 68. அதனால தான் இங்கே வந்து இது எல்லாமே 68 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது AC எந்தெந்த கோணங்கள் 112 அளவுடையவை. இப்போ ஏன் 112 வந்துச்சு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 68னா இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 180லேருந்து 68 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 112 டிகிரிங்கிறதா நம்மளுக்கு இங்கே ஆன்சராக இருக்கும். அப்போ இது 112ங்கும் போது கீழே இருக்கக்கூடிய எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் இந்த ஹெச் அதே மாதிரி ஜே இது எல்லாமே என்னவா வந்துடும்? 112 டிகிரியாக வந்துடும். அப்போ பார்க்கும்போது என்னென்னலாம் வருது பாருங்கள். அடுத்தது ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? 112ங்கிறது வந்து ACEFHJ. இது வந்து ஏ எதனால் ஏ வந்து 112ங்கிறது? இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட். இல்லை நீங்கள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அந்த கான்செப்ட் வேணாலும் போடலாம் நம்ம. அப்போ இது வந்து இது என்ன சொன்னோம்? இது அதே மாதிரி A 112, அடுத்தது C இதுவும் 112, இதுவும் 112. இது எல்லாமே இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கான்செப்ட் கூட நம்ம சொல்லிடலாம். ACE இந்த மூணுமே ஒத்த கோணங்கள்ங்கிறதுனால இது மூணுமே 112 டிகிரி. சரிங்களா? நம்ம வந்து என்ன இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போடும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி இது எல்லாமே ஹெச் அதே மாதிரி, அப்புறம் இந்த ஹெச்சும் என்ன தான் வரும்? இது 112, அதே மாதிரி இங்கேயும் 112 ஹெச்சும் ஜேவும் 112. ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் 68 வந்துச்சு? இது GIK 68 வந்துச்சு, எல்லாமே எழுதியிருக்கு. அதே மாதிரி மேலே பார்க்கும்போது ABDயும் 68 வந்தது. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம வந்து ஆன்சர் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எல் ஆனது எம்முக்கு இணையில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லும் எம்மும் பேரலல் அப்படிங்கும்போது எக்ஸ் ஒய் அதோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டும் ஒய்யும் 2xம் வந்து குத்தெதிர் கோணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன எழுதிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, y = 2x குத்தெதிர் கோணங்கள் சமம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறதுனால y = 2xன்னு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரே பக்கத்தில் அமையும், அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்யும் 4xம் என்னது? அதாவது ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்கள் இல்லைங்களா? அதாவது கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இது ரெண்டும் அப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது யார் சப்ளிமெண்ட்ரின்னு தெரியும் நம்மளுக்கு. ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ y + 4x = 180ன்னு எழுதிக்கலாம். இப்போ தான் நம்ம என்னென்னு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, y = 2xன்னு எழுதணும். பிகாஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட்டுங்கிறனால இப்போ ஒய்க்கு பதிலாக 2x போடுறோம். ஸோ 2x + 4x = 180 டிகிரி. ஸோ 2 + 4 லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 6x = 180. therefore x = 180/6 = 30 டிகிரி. சரிங்களா? அப்போ என்ன கிடச்சிருச்சு நம்மளுக்கு? இந்த எக்ஸோட வேல்யூ 30 டிகிரின்னு கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸ் 30 அப்படின்னா ஒய் என்ன? y = 2x இப்போ தான் எழுதணும். y = 2x. ஸோ 2 × 30 என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? 60 டிகிரி. therefore y is 60 டிகிரி. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கலாம். இப்போ ஒய்ங்கிற இடத்துல என்ன போடுறீங்க? 60. 4 × 30 4 3s are 12. ஸோ 120 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். சப்ளிமெண்ட்ரிங்கிற கான்செப்ட் படி 180 டிகிரி வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின் எக்ஸசைஸ் போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிருச்சு எக்ஸசைஸு. இப்போ எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்வர்சல் கான்செப்டை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்ததை வச்சு இந்த எக்ஸசைஸ் நீங்களே ஈஸியாக பண்ணிட முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு சில சம்ஸ் மட்டும் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்த்துட்டு மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்க்கும்போது குறிக்கப்பட்டுள்ள கோண ஜோடிகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் மட்டும் போட்டுட்டு
அது வந்து எந்த வகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 1ம் 2ம் என்னவா இருக்கும் பாருங்கள். இதில் 1 and 2 ஆர் என்ன நேம் சொல்லுவோம் இதுக்கு? தே ஆர் என்ன ஆங்கிள்ஸாக இருக்கும்? இப்போ 1 அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல் வருது, இது 2ங்கிறது லெஃப்ட் சைடு ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல் வருது. இப்போ வந்து இதை நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்ல முடியாது. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் இந்த 2ங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கணும். பட் இட் இஸ் 2 இஸ் ஹியர். அப்போ 2 இங்கேன்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே பக்கத்தில் அமைகின்ற உட்கோணங்கள் இல்லைங்களா? அப்போ இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஒத்த உட்கோணங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது என்ன கோணங்கள்னு சொல்லுவோம்? உட்கோணங்களாக தான், சாரி வெளிக்கோணங்கள். 1 and 2 ஆர் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டீரியர் 1 and 2 ஆர் நேம் மட்டும்தான் எழுதுகிறாங்க, படத்தில் குறிக்கணும்னா பெயர் மட்டும். ஸோ 1 and 2 ஆர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், ஒரே பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்கள் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. இந்த 1 and 2 பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் தி transversal, this is right side of the transversal and this is above and this is below. So இது என்னவா இருக்கும்? alternate exterior angles. ஓகேங்களா? alternate exteriorனா என்ன சொல்லுவோம்? ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள், ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள்னு ஆயிரும். இந்த 1 and 2 பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ரைட் சைடில் கீழே இருக்குது, இதுவும் ரெண்டுங்கிறது ஆங்கிள் 2ங்கிறது ரைட் சைடு கீழே இருக்குது. இப்போ இந்த 1 and 2 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரெக்டுங்களா? 1 and 2 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒத்த கோணங்கள். 1 and 2 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த 1 and 2 வாங்க அடுத்தது. இப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் இருக்குது, இது ரெண்டுமே உட்கோணங்களாக வருது. அப்போ இது என்ன சொல்லலாம்? இங்கே சொன்னால் அப்படியே தான் 1 and 2 ஆர் என்னன்னு சொல்லுவோம்? இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் தி சேம் சைட், ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்கள். இது வந்து வெளிக்கோணம், இது வந்து உட்கோணம். இங்கே 1 and 2 என்னென்ன இருக்கோ பார்த்துமே தெரிஞ்சிருச்சு, ஒன்று விட்ட உட்கோணங்கள். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஒன்று விட்ட உட்கோணங்கள். இதில் பாருங்கள், இந்த இது எல்லாமே மூணுமே வந்து இந்த N and M ஆர் டிரான்ஸ்வர்சல் ஃபார் தீஸ் 3 லைன்ஸ். இப்போ இந்த 1ம் 2ம் அதே கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ங்கிறது வந்து இது ரெண்டும் டிரான்ஸ்வர்சல்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரே சைடு கீழே இருக்குது, லெஃப்ட் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சைடு கீழே தான் இருக்குது, லெஃப்ட் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். அப்போ இது என்னென்னு சொல்லிடலாம்? என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் அமைகின்ற கோணங்கள், ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இந்த 1 and 2 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? இந்த 1 and 2 ஆர் என்னன்னு சொல்கிறோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஒத்த கோணங்கள். அடுத்தது இதில் பாருங்கள், எக்ஸோட அளவு கேட்குறாங்க இந்த சம்மில். இப்போது எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன ஆங்கிள் கோணங்கள் பார்த்தியுமே நீங்கள் சொல்லிட முடியும். இது என்ன கோணங்கள்? இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இது 35 and x ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ x is equal to கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறதுனால x is equal to 35 degree. இது என்ன வந்திருக்கு? இதே அதே மாதிரி தான், above the lines and also right side of the transversal, therefore x is equal to 65 degree. என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா corresponding angles are equal. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா below the lines and also left side of the transversal, ஒரே காமன் கான்செப்ட் இருக்கிறனால x equal to 145 degree, corresponding angles are equal. இந்த 4th ஒன்லேயே அதே corresponding angles are equal, ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து 90 டிகிரி. இப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டாலே நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் 90 டிகிரி. அடுத்தது பின்வரும் படம் ஒவ்வொன்றிலும் ஒய்யின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட், நம்மளுக்கே தெரியும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது ஒன்று விட்ட உட்கோணங்கள். ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம்ங்கிற கான்செப்ட். இது அதே மாதிரி ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம்னு தெரியும். இது என்னது? ஒன்று விட்ட உட்கோணங்கள், அதுவும் சமம், ஈக்குவல். திஸ் ஆல்சோ ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் 108 டிகிரி ஒரு சமம்ங்கிறதுனால இதை யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இசட்டின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. இது ரெண்டு என்ன? ஒரே பக்கத்தில் அமைந்து. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே
உட்கோணமாகவும் வந்திருக்கு, ஒரே சைடு லெஃப்ட் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இருக்குது. அப்போ ஒத்த பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ Z + 31 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், Z வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதனால் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள், இது என்ன ஆகுது, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அதே மாதிரி இதே கான்செப்ட் தான். Z + 135 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ வி கேன் ஏபிள் டு கால்குலேட் Z. இது எல்லாத்துலேயுமே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். இது பாருங்கள், ரைட் சைடு வெளிக்கோணங்கள், இது ரெண்டுமே என்னவா இருக்குது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வராது, ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள். இது ரெண்டு உட்கோணங்கள் பார்த்தோம், இது வெளிக்கோணங்கள். அப்போ என்ன ஆகும்னா ப்ராப்பர்ட்டி போடும்போது Z + 79 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா, அப்போ 180லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது கிடச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இது வந்து ரெண்டு M and NR லைன்ஸ் அண்ட் திஸ் ஒன் Z இஸ் அ டிரான்ஸ்வர்சல். ஓகேங்களா, அப்போ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா above the transversal, here it is below the transversal. ஸோ ஆல்டர்னேட் என்ன சொல்லுவோம், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, இப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும்போது என்ன வந்துடும், திஸ் இஸ் லெஃப்ட் சைட், இதுவும் லெஃப்ட் சைடு தான், ரெண்டுமே லெஃப்ட் சைடு தான் இருக்குது. 22 டிகிரிங்கிறது லெஃப்ட் சைடு தான் டிரான்ஸ்வர்சலுக்கு. டிரான்ஸ்வர்சல்ங்கிறது இந்த பிங்க் கலர் லைன், இந்த இசட்டுங்கிறதும் லெஃப்ட் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் தான். இப்போ இந்த கோணம் நம்மளுக்கு கேட்குறாங்க, இசட் கேட்குறாங்க. அப்போ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z + 22 டிகிரி இஸ் ஈக்குவல் டு Z + என்ன எழுதுறீங்கன்னா Z + 22 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா, இப்போ இந்த இதிலிருந்து நீங்கள் Z கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சப்ட்ராக்ஷன் மெத்தட் தான், நீங்கள் போட்டுடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது நம்மளுக்கு பார்க்க வேண்டியது. ஏயின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிக்சர்லேயும் நம்ம வந்து ஏவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இது எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் அண்ட் ஆல்சோ தே ஆர் சேம் சைடு. அப்போ பார்த்தீங்கன்னா 3A + 126 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். 3Aவும் 126. ஸோ 3A = 126 டிகிரினா A = 126/3, 4 3s are 12, 2 3s are 6. ஸோ இது என்ன வந்துடும்னா A = 43 டிகிரி. A = என்னென்னு வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 42 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் வந்து இதில் 4A + 13 135, இது ரெண்டும் என்ன கோணங்கள்னு பாருங்கள், தே ஆர் இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இதே இங்கே பாருங்கள், இது வந்து மேலே இருக்குது சேம் சைட், பட் இது என்ன இருக்குன்னா இந்த லைனுக்கு கீழே வருது, பட் ஆன் த சேம் சைட். ஓகே, ஒரே பக்கத்தில் அமையுது. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும், ஒரே பக்கத்தில் அமையுது, அதே மாதிரி அது ரெண்டுமே வெளிக்கோணங்களாகவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ஒரே பக்கத்தில் தாங்கும் வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லுவோம்னா 4A + 13 + 135 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா, ரெண்டுமே எப்படி வந்திருக்கு, இதுவும் மேலே இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கீழே இருக்குது, பட் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு வந்திருக்கு. இப்போ ஆல்டர்னேட் இன்டீரியரோ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியரோ நம்ம சொல்ல முடியாது. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் வராது. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர்னால் இந்த இடத்துல 135 வந்திருந்தா இட்ஸ் ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா 4A + 13 + 135 = 180 போடலாம். ஆர் அதர்வைஸ் we can apply another concept. இதை விட இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு பாருங்கள். இப்போ இதில் இந்த 135ம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் பாருங்கள், இது ரெண்டும் வந்து என்னவாக இருக்கணும், 180 இருக்கும். ஸோ இது 135னா இது எவ்வளவா இருக்கும், 45 இருக்கும் இல்லையா. திஸ் ஆங்கிள் இஸ் 45. அப்போ இது 135, இது 45. இப்போ 180 டிகிரின்னு வந்துருச்சு நம்மளுக்கு. அப்போ இது வந்து 45 அப்படின்னா
இந்த ஆங்கிள் வந்து நம்ம இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 45 டிகிரி இல்லைங்களா. ஏன்னா இந்த அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இது லெஃப்ட் சைட் அபவ், இது ரைட் சைட் பிலோ. அப்படின்னா இது ரெண்டு என்னது, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 4a + 13 இஸ் ஈக்குவல் டு 45. ஓகேங்களா. இது ரெண்டும் இதுவும் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். alternate exterior angles are equal. So 4a plus 13 is equal to 45. So 4a is equal to 45 minus 13. 45 minus 13 என்ன வந்துடும், 32. ஓகேங்களா. ஸோ a is equal to 32/4. a is equal to 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 8 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. a is equal to 8 degree. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். 8a plus 29 45. இது ரெண்டும் என்னென்னு தெரியும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறதுனால 8a plus 29 is equal to 45. இப்போ 8a is equal to 45 minus 29. 45 minus 29. 45 minus 29. இப்போ என்ன ஆயிரும், 15 minus 9 6, 3 minus 2 1. 8a equal to 16. So a equal to 16/8 which is nothing but 2 degree. ஓகேங்களா. a is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ரெண்டுமே வந்து 90 டிகிரின்னு போட்டுட்டு 6aன்னு கொடுக்குறாங்க. இப்போ இது டிரான்ஸ்வர்சல், அப்படியே ஜஸ்ட் டில்ட் பண்ணி பாருங்கள். எல்லுங்கிறது mnக்கு டிரான்ஸ்வர்சல். இப்படி திருப்பி வச்சு பாருங்கள். அப்போது இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களாக இருக்குது. அப்போது இந்த ரெண்டையும், இந்த 6aவையும் இந்த 90 டிகிரியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 180 வரணும். தட் இஸ் 6a + 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன் இந்த இது எழுதணும், நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதணும்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே உட்கோணங்கள் ஒரே பக்கத்தில் வேறு இருக்குது. அப்போ அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 180 டிகிரி. அப்போ 6a இஸ் ஈக்குவல் டு 180 minus 90 போட்டோம்னா 90 டிகிரி. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 90/6. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி வந்துடுச்சு. ஓகேங்களா. a இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. ஹியர் a இஸ் ஈக்குவல் டு 2, ஹியர் a இஸ் ஈக்குவல் டு 8. இங்கே வந்து a இஸ் ஈக்குவல் டு 42. அடுத்த கொஸ்டின், அடுத்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 2x + 50 3x - 10. நான் அந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் சம்ஸ் போடலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன எழுதுவோம், 2x + 15 2x + 15 இஸ் ஈக்குவல் டு 3x - 40. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 15ம் 3x - 40ங்கிறது ஈக்குவல். எப்போவுமே என்ன பண்ணலான்னா இங்கே 3x அப்படிங்கிறது வந்து லார்ஜர் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம எப்படியும் எழுதிக்கலாம்னா 3x - 40 நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் 3x - 40 இஸ் ஈக்குவல் டு 2x + 15. போத் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3xலேருந்து நம்ம இந்த 2x லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ 3x - 2x இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே நம்மக்கிட்ட 15 இருக்குது, -40 அந்த சைடு வரும்போது +40. ஸோ 40 + 50 55. 3x - 2x இஸ் நத்திங் பட் x. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. ஓகேங்களா. சரி, இந்த சம் பாருங்கள். இதில் இது எப்படி இருக்குது, இது வந்து ரைட் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல், இதுவும் ரைட் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஆனால் இது ரெண்டும் ஆல்டர்னேட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கிடையாது. இப்போ சப்போஸ் இங்கே இருந்ததுன்னா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங்னு சொல்லியிருப்போம். அப்போ இது என்னென்னு ஒரே பக்கத்தில் அமைந்த ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒத்த வெளிக்கோணங்கள்னு சொல்கிறோம். அப்போ அது ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி வரணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட் போட போகிறோம். ஸோ என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா 2x - 15 +
3x + 20 இஸ் ஈக்குவல் டு ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்களினுடைய கூடுதல் 180 டிகிரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 2 + 3 5. 5x 20 - 15 என்ன ஆயிரும்? 5 ஆயிரும். 20 - 15 you will get 5, then which is equal to 180 degree. அப்போ 5x is equal to 180 - 5 னு பார்க்கும்போது 175. So x is equal to 175/5. 3 5s are 15, 5 5s are 25. So x is equal to 35 degree. ஓகேங்களா? x is equal to 35 degree. இப்போ நீங்கள் வந்து இது கரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு இந்த நம்ம ஃபார்ம் பண்ணும் இல்லையா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இயற்கணித கோவை, இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா 180 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அவர் ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 × 35 போட்டு -15, தென் 3 × 35 போட்டு +20 பண்ணினீங்கன்னா 180 வந்திருக்கும். ஸோ x ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது இப்போ இதில் பாருங்கள், கோணங்கள் குறித்துள்ள அளவைகள் சரியானவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் வந்து இது ஓகேவான்னு கேட்குறாங்க, நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்ன நம்ம படித்தோம்? அதாவது ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு படித்தோம். 105 + 105 என்ன வருது? 210 வருது. ஸோ இது கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த சைடு பாருங்கள், 75 + 75 115 வருது. கண்டிப்பாக அப்போ இந்த மாதிரி ஒரு கோணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் பாருங்கள், இதில் பார்க்கும்போதே தெரியுது, இது ரெண்டும் என்னது? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் 120 120. ஸோ பாசிபிள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டும் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் 60 60 இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் இது ரெண்டுமே வந்து பாசிபிள், அந்த மாதிரி கோணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடலாம். அது ரீசனும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது அது நம்மளுக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. அடுத்தது இந்த அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு டேஸ் ஆகும். என்னென்னு சொல்கிறோம்? 2 அல்லது 3 லைனுக்கு மேலே எடுக்கலாம். அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரே பாயிண்டில் மீட் பண்ணக்கூடாது, அது இன்டர்செக்டிங் லைன் ஆயிரும். வெவ்வேறு பாயிண்டில் மீட் பண்ணும்போது அது என்னென்னு சொல்கிறோம்? குறுக்கு வெட்டி. ஓகேங்களா? முக்கியம், அதனுடைய ஆன்சர் வந்து குறுக்கு வெட்டி, டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணங்கள் A மற்றும் B என்பவை என்னன்னு கேட்குறாங்க. A வந்து லெஃப்ட் சைடு மேலே இருக்குது, B ரைட் சைடு கீழே இருக்குது. ஸோ இது ரெண்டு என்ன சொல்வோம்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அதுவும் எப்படி இருக்குது? வெளியே இருக்கிறனால ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர், அதாவது ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டும்போது பின்வரும் கூற்றுகளில் எது எப்பொழுதும் உண்மையாக இருக்குங்கிறாங்க. 2 பேரலல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுச்சுன்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஒத்த கோணங்கள் மிகை நிரப்பிகள். மிகை நிரப்பினாலே என்னது? சப்ளிமெண்ட்ரி, அதாவது 180 டிகிரின்னு அர்த்தம். ஒத்த கோணங்கள் மிகை நிரப்பிகள்னு கேட்குறாங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு அது கிடையாதுன்னு தெரியும் நம்மளுக்கு. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு தான் படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒன்றுவிட்ட உட்கோணங்கள் மிகை நிரப்பிகள். ஒன்றுவிட்ட உட்கோணங்கள்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒன்லி தே ஆர் ஈக்குவல், நாட் சப்ளிமெண்ட்ரி. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்கள் மிகை நிரப்பிகள். ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்கள்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. இது மிகை நிரப்பிங்கிற வார்த்தை வரக்கூடாது, அதுக்கு பதிலாக ஈக்குவல்னு இருந்திருக்கணும், சமமாக இருக்குது. அப்போ லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்கள் மிகை நிரப்பிகள். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னு கேட்டோம்னா இது ஒன்று தவிர மற்ற எல்லாமே வந்து ராங்காக இருக்குது. அதாவது அந்த ஒரே சைடாக இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது டிரான்ஸ்வர்சல்னுடைய சேம் சைடு வரக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாமே அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் தான் கிடைக்கும். இதில் பாருங்கள், படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 1 3 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஆங்கிளும் 65 தான் இருக்குது. இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும், இதுவும் இந்த 3 and 65 ஆர் என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இது 3யும் 65 நம்மளுக்கு தெரியும், படத்துலேருந்தே சொல்லிடலாம்.
65. இப்போ இது 65 நான் இந்த ஆங்கிள் ஒன்றும் என்னவாக தான் இருக்கும் 65 பிகாஸ் தீஸ் டூ ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இப்போ நம்மளுக்கு சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கோணம் தெரிஞ்சிச்சுன்னா அதுவே இங்கே எழுதிடலாம். இப்போ இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லிடலாம்னா இங்கே வந்து 65னா இந்த சைடு என்ன இருக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும் 180 டிகிரி. அப்போ அது 65 பார்க்கும்போது நம்மளுக்கு 180 வரணும்னா எவ்வளோ போடுவோம் 115 டிகிரி இல்லைங்களா? 115 + 65 என்ன ஆயிடுச்சு 118 ஆயிடுச்சு. அப்போது இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும் 115. அப்போ என்ன இல்லைன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 118னும் கொண்டு வரலாம். இப்போ இதை வச்சுட்டும் நம்ம போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த 3x - 17 அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு பார்த்தோம்னா 110 டிகிரி இல்லைங்களா? இந்த 115 டிகிரி. 115ங்கிறது நம்ம இங்கிருந்து கூட சொல்லலாம், இங்கிருந்து கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 + 3x - 17ங்கிறது 180 டிகிரி. அப்போ வந்து பார்க்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180. அப்போ 3x - 17 + 65 = 180ன்னு போட்டுமே இந்த ஸ்டெப் வந்திருக்கலாம். அல்லது நம்ம இந்த கான்செப்ட் படியும் 115 போட்டிருக்கலாம். 180 - 65 115 நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ 3x = இந்த 17 அந்த சைடு போயிடுது. 115 + 17 என்ன ஆகுதுங்க 7 5 2 ரிமைண்டர் இஸ் 1. ஸோ 132 டிகிரி. ஓகேங்களா? 3x = 132 டிகிரி. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் x = 132/3. 4 3s are 12, 4 3s are 12. ஸோ 44 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர் இங்கே இருக்குது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? x = 44. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாமே அதாவது டிரான்ஸ்வர்சல்னால் என்ன, அதில் அமையக்கூடிய ஒரு 2 பேரலல் லைன்ஸ் எடுத்துகிட்டு அந்த டிரான்ஸ்வர்சலுக்கு வந்து என்னென்ன கோணங்கள் உருவாகுது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் கொஷின்ஸ் வந்து அவ்வளோக்கா இல்லை. ஆனால் வந்து அந்த கான்செப்ட் அதாவது மெயினாக என்னென்னா அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது 1 மார்க்கில் கேட்கும்போது நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும், செங்குத்து இருசம வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பர்பண்டிகுலர் பைசெக்டார். இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏபிங்கிற லைன் இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டாக அதனுடைய மெஷர்மெண்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 7. இந்த சைடு பாருங்கள் 1 2 3 4 5. இப்போ ரெண்டுக்கும் இந்த சைடு 5 சென்டிமீட்டர், இந்த சைடு 5 சென்டிமீட்டர். இது வந்து கரெக்டாக எப்படி பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இது வந்து பிரிக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு நேர்கோட நடுவில் பிரிக்குது. அது பிரிக்கும் போது இங்கே உருவாகக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரிங்கும் போது இது என்னென்னு சொல்கிறோம்னா செங்குத்து இருசம வெட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் சொல்கிறோம். ஓகேங்களா? செங்குத்து இருசம வெட்டி, அதாவது பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் அ லைன் செக்மெண்ட். சாரி, லைனில் பண்ண முடியாது, ஏன்னா அது 2 பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். எந்த இடத்துல மிடில் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வரைய முடியும். இது கன்ஸ்ட்ரக்ஷனலாக இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனி ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து ஒரு கோணத்தின் கோண இருசம வெட்டி அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது என்னென்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த பிக்சர்லேயே தெரியும் 110 டிகிரி இருக்குது. இந்த 110 டிகிரி கோணம் எப்படி எழுதுவோம்? ஆங்கிள் RQP இஸ் நத்திங் பட் 110 டிகிரி. டோட்டலாக இதோட வேல்யூ வந்து 110 டிகிரி. இதுக்கு நடுவில் இந்த QSங்கிற லைன் போடுறாங்க. அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 55 55. 2 பக்கத்தையும் இந்த அந்த 110ங்கிற ஆங்கிளை 55 என்ன பண்ணுதுன்னா 2ஆக பிரிக்குது. அப்போ இதை என்னன்னு சொல்கிறோம்னா கோண இருசம வெட்டின்னு சொல்கிறோம், ஆங்கிள் பைசெக்டார். ஓகேங்களா? அப்போ ஒரு கோணத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும் அந்த கதிர் அல்லது அந்த கோட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கோண இருசம வெட்டின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் அது எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு வந்து தேவையில்லை இந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து அது கொஷின்ஸாக அங்கே கேட்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த பல்வகை திறனறி பயிற்சிகள் மிஸ்செலேனியஸ் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு பின்னாடி இருக்கும். அது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற அப்படி இருக்கும். அந்த சம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஆங்கிள் AOB அப்படிங்கிறது செங்கோணம்னா எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களே கொடுத்துட்டாங்க மெஷர் ஆஃப் ஆங்கிள் AOB இஸ் 90 டிகிரி. அப்படின்னா எக்ஸ் என்னென்னா என்ன பண்ணும், அந்த 2xஐயும் 3xஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும் 90 டிகிரி வரணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த ரெண்டையும் 2x + 3x போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 90 டிகிரி. அப்போ 2x + 3xனா எவ்வளவுன்னு ஆயிரும் 5x. ஓகேங்களா? என்னென்னு வந்துடும் 5xன்னு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ 5x = 90 டிகிரி.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கண்டுபிடிக்கலாம் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் 90/5. ஸோ 1 5s are 5, 8 5s are 40. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டிகிரின்னு கிடச்சிருச்சு 18 டிகிரி. அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது 2x + 23யும் 2x + 23யும் 3x - 48யும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரணும் நம்மளுக்கு 180 டிகிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே இதெல்லாம் உட்காந்து ஒர்க் அப் பண்ணலாம். 2x + 3xனா 5xன்னு ஆயிரும். 48 - 23 அப்படின்னு பார்க்கும்போது 25. ஸோ 5x - 25 நீங்கள் வந்து அது சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? 5x - 25 = 180 டிகிரினா 25 ரைட் சைடு கொண்டு போனோம்னா 5x = 180 + 25 ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கணக்கு பாருங்கள், y மற்றும் z-இன் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. y மற்றும் z இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா XYZ எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், அந்த சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன வந்துடும் 180 டிகிரி இல்லைங்களா? அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கக்கூடிய கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3x + 40 = என்னென்னு வந்துடும்னா 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ என்ன கிடச்சிடும் நம்மளுக்கு x + 3x + 40 = 180னா x + 3x 4x. 4x = 180 - 40. 185 - 40 எவ்வளவு நம்மளுக்கு வருது 140. இப்போ x = 140/4. 140/4. அப்போ 3 4s are 12, 5 4s are 20. ஓகேங்களா? இப்போ x = என்னன்னு கிடச்சிருச்சு 35 டிகிரின்னு கிடச்சிருச்சு. இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். x = 35 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் y. இப்போ y வேணும் அப்படின்னா y and z ஆல்சோ யூ ஹேவ் டு கால்குலேட். இப்போ இது ரெண்டு பாருங்கள், இது ரெண்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ என்ன எழுதிக்கலாம் x ப்ளஸ், இப்போ இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட்டுங்கிறனால x = z + 10. ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் 35. 35 = z மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த சைடு 10 கொண்டு வந்துட்டா 35 - 10. ஸோ விச் இஸ் நத்திங் பட் எவ்வளோன்னு கிடச்சிரும் 25. அப்போ இதிலிருந்து என்ன எழுதலாம் 25 = zனாலும் ஒன்று தான், z = 25 டிகிரினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 25 டிகிரின்னு. அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணணும் நம்ம y வேணும்னா இப்போ இது ரெண்டும் ஈக்குவல், x + 3x + 40யும் y + 30யும் ஈக்குவல். அல்லது எப்படி எடுக்கலாம்னா இப்போ இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 180ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இசட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம் 25. 25 + 10 என்னென்ன ஆயிரும் இந்த இடத்துல 35 டிகிரி நீங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா இது 35 இது 35 வந்து, அப்போ இங்கே 35. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 180. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்னா y ப்ளஸ் கீழே எழுதுகிறேன் y + 30 + 35 = 180 டிகிரி. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் y வேணும். இப்போ 30 + 35 65. ஸோ 180 - 65 = 115 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 115 டிகிரி வந்துருச்சு. அப்போ ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. y = 115 டிகிரி. ஓகேங்களா? எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 11:25 இருக்குது. என்னென்னு கேட்டிருக்காங்க, இரு கோணங்கள் 11:25 என்ற விகிதத்தில் உள்ளன, அவை நேரிய கோண இணைகளெனில் அக்கோணங்களை காண்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் வந்து ரேஷியோவாக இருக்குது. நேரிய கோண இணைகள்னா லீனியர் பேர், தே ஆர் லீனியர் பேர். லீனியர் பேர்னாலே அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும் நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா இதையே ஈக்குவேஷனாக எழுதணும்னா 11x + 25x = 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 11 + 25 என்னென்ன ஆயிரும் 36x. 36x = 180 டிகிரி அப்படின்னா x = 180/36. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ போடலாம் 10 டைம், இது வந்து 2 டைம்ஸ் போடலாம். 1 2s are 2, 5 2s are 10. ஸோ x = எத்தனை டிகிரி வந்துருச்சு 5 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ இந்த x = 5 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க
இந்த கோணங்களை காண்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறது 11x. ஸோ 11 5s are 55 டிகிரி. ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து 55 டிகிரி. அண்ட் 25xன்னு போடுறதுனால 25 5s are 125 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 180 வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தி பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்க. அதுக்கு ரீசனும் கேட்டிருக்காங்க. இப்போ கோணம் 2க்கு கோணம் 1 அடுத்துள்ள கோணமாக அமையுமா? அதாவது அடுத்துள்ள கோணம்ங்கிறது என்ன? அட்ஜசன்ட் ஆங்கிள். 1ம் 2ம் அட்ஜசன்ட்டான்னு கேட்குறாங்க. எஸ், தே ஆர் அட்ஜசன்ட். எதனால்? காமன் ஆர்ம் இருக்குது, காமன் வெர்டெக்ஸ் இஸ் ஓ. ஸோ இது வந்து கரெக்ட். ரெண்டாவது, பிஓஇ மற்றும் ஏஓபி ஆகியவை அடுத்துள்ள கோணமாக அமையுமா? பிஓஇங்கிறது என்ன? இங்கே வருது, இந்த மொத்தம் சேர்ந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்ன பாருங்கள், ஏஓபி. ஏஓபின்னு பார்க்கும்போது இது இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகிருக்கு, ஒன்று மேலே ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு கோணம் ஒன்று மேலே ஒன்று பொருந்தி வரும்போது என்ன ஆகும்? அது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. அப்போது ஸோ இது வந்து இட்ஸ் அ ராங் ஆன்சர் பிகாஸ் தே ஆர் ஓவர்லேப்பிங் ஹியர் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ட் பாருங்கள், பிஓசி மற்றும் பிஓடி ஆகியவை நேரிய கோண இணைகளாக அமையுமா? பிஓசி எங்கே இருக்குது? பிஓசி இந்த மொத்தம் இது ஃபுல்லாக. இனி ஒன்று பார்த்திங்கன்னா பிஓடிங்கிறது இந்த சைடு வருது. இப்போ இது ரெண்டும் நேரிய கோண இணைகளாக அமையுமானா என்ன அர்த்தம்? இஸ் தே ஆர் லீனியர் பேர்னு கேட்குறாங்க. லீனியர் பேர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? 2 கோணம் இருக்கணும் தனித்தனியாக, அதை ஆட் பண்ணால் 180 டிகிரியாக வரணும். இப்போ இந்த 3 and 4ங்கிறதான் லீனியர் பேரை ஒழிய இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது லீனியர் பேர் கிடையாது. ஸோ தே ஆர் நாட் லீனியர் பேர். இது ராங் ஆன்சர், ராங் சஜஷன். சிஓடி பிஓடி ஆகவே மிக நிறைப்பு கோணங்களாகுமா? சிஓடி எங்கே வருது பாருங்கள், சிஓடி. அதே மாதிரி பிஓடி கண்டிப்பாக. இப்போ இந்த கோணம் அதே மாதிரி இந்த கோணம், இப்போ கடைசியை நான் போடுறது 1 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த 1 and 2ங்கிறது மிகை நிரப்பு கோணங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? மிகை நிரப்புனாலே சம் ஷுட் பி 180 டிகிரி. கண்டிப்பாக இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன தான் வரப்போகுது நம்மளுக்கு? 180. ஏன்னா ஓங்கிற பாயிண்டில் இந்த 2 கோணங்களும் என்ன கோணங்கள்? அடுத்துள்ள கோணங்கள். அதே மாதிரி அந்த அந்த புள்ளியில் தாகும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற கான்செப்ட் அங்கே அப்ளை ஆகும். 1க்கு 3 ஆனது குத்தெதிர் கோணமா? இந்த 1 and 3 ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட்டான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. பிக்சர்லேருந்தே தெரியுது இந்த 1க்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளே கிடையாது. ஆக்சுவலி 3 and 5 தான் வெர்டிக்கலி ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நேர்கோடுகளில் எக்ஸின் மதிப்பை காண்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் 2 கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், திஸ் இஸ் த செகண்ட் ஒன் அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் ஒன். இது மட்டும்தான், இந்த கதிர் மட்டும்தான் தனியாக இருக்குது. இந்த 3ல் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம என்னென்ன கான்செப்ட் எல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கலாம். குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது 47 அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஓக்யூவும் 47 டிகிரி. பாருங்கள், இது 47னா இது குத்தெதிர் கோணம், வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ திஸ் ஆல்சோ 47 டிகிரி. அடுத்தது இது 36னா இதுதான் இங்கே வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட், குத்தெதிர் கோணம். ஸோ இதுவும் 36 டிகிரி. 2 ஈக்குவல். ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் சமங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸும் இதுவும் குத்தெதிரானா கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது இப்போ வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாமே போட்டுட்டோம். இந்த கோணம் மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இது தெரிஞ்சிச்சுன்னா இப்போ என்ன அப்ளை பண்ணிடலான்னா, ஓ என்ற புள்ளியில் தாங்கும் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இதை வந்து எதெல்லாம் ஆட் பண்ணுறோம்? 1 2 3 4 5 6 7 ஆங்கிள்ஸ் வி ஹாவ் டு ஆட். அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் அந்த இது எழுதிடுறேன், நீங்கள் மற்றதெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 45 ப்ளஸ் 47 ப்ளஸ் 36 ப்ளஸ் இந்த கோணம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ ஜஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதை போட்டுக்கலாம். டிஓக்யூனே இப்படி வச்சுக்கலாம். மெஷர் ஆஃப் ஆங்கிள் டிஓக்யூ ப்ளஸ் 47. ஓகேங்களா? 47 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 36. இது முடிய எத்தனை கோணங்கள் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7. இந்த 7 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? 360 டிகிரி வரணும். இதிலிருந்து அப்போது இதில் என்ன தெரியாது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு நம்மளுக்கு தெரியாது, இந்த மெஷர் ஆஃப் டிஓக்யூவும் தெரியாது. இந்த டிஓக்யூ அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு பாருங்கள். இந்த பிக்சரில் இந்த இதுவும் வெர்டிக்கலி
ரெண்டு எப்படி இன்டர்செக்ட் ஆகுது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், வெட்டுக்களி ஆப்போசிட் லைன்ஸ், வெட்டும் கோடுகளாக இருக்குது. அப்போ இந்த கோணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கோணம் இந்த ரெண்டும், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 45 ஆட் பண்ணுறதும் ஈக்குவலாக வருமா? ஜஸ்ட் பாருங்கள், இதுவும் ஈக்குவலாக வரும் கண்டிப்பாக. எக்ஸ் ப்ளஸ் 45 இதுவும் ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இந்த டிஓக்யூங்கிற இடத்துல நம்ம இனி ஒரு தடவை மற்ற எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இந்த எக்ஸை தனியாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 45, 47, 36, 47, 36 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட இனியொரு முறை எதை ஆட் பண்ணணும்? இந்த எக்ஸ் ப்ளஸ் 45ங்கிறத இனியொரு முறை ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 45 இந்த டிஓக்யூக்கு பதிலாக இதை போட்டுட்டு ப்ளஸ் சம் ஆஃப் 45, 47, 36, 47, 36 அதெல்லாம் இங்கே போட்டுட்டு ஈக்குவல் டு என்னென்னு போட்டுடலாம், 360 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2xன்னு ஆயிரும். 2x ப்ளஸ் இந்த சம்மெல்லாம் கொண்டு போய் ரைட் சைடு வச்சிட்டிங்கன்னா 360 மைனஸ் தட் வேல்யூஸ் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ் கிடச்சிரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? 2x கிடைக்கும், அதிலிருந்து எக்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் தான், இதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது தான். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் வந்து இந்த டிஓக்யூங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு பதிலாக தான் நம்ம அந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் கான்செப்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 45 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இரு இணைகோடுகள் உட்கோணம். ஆமாம், இது பாருங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு பேரலல் லைன்ஸ் போட்டுட்டு அதோட டிரான்ஸ்வர்ஸில் போட்டுடுறோம். ஜிஹெச்ங்கிறது ஒன்று விட்ட உட்கோணங்கள், அதாவது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்குது. அவை ரெண்டுமே மிகை நிரப்பு கோணங்கள். மிகை நிரப்பு கோணங்களை சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 180 வருது. ஓகேங்களா? ரெண்டு கோணங்களை ஆட் பண்ணும்போது 180 வருது அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் ஆட் பண்ணால் 180. ஜிஹெச் என குறிக்கும். அவை அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா உள்ளே வந்து ஒன்று விட்ட உட்கோணங்கள் எப்படி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும். மிகை நிரப்பிங் போது 180 அண்ட் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கிறனால, அதாவது ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம்னு தெரியும். அப்போது ரெண்டுமே சமமாக இருக்கணும். ஆட் பண்ணால் 180னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வரணும்? 90 டிகிரி. ரெண்டுமே என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். செங்கோணமாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள். அப்போ அவற்றின் மதிப்புங்கிறது என்ன வரும்? 90 டிகிரி. அடுத்தது அடுத்த 10th கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த 1ங்கிறது ஒரு லைன், இட்ஸ் அ லைன் அண்ட் 2 ஆல்சோ அனதர் லைன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்வர்சல் வருது நம்மளுக்கு. இதுதான் டிரான்ஸ்வர்சல். இப்போ இந்த ரெண்டு கோணங்களும் என்னவாக இருக்கும்? ஆங்கிள் 1 and 2 ஆர் ரெண்டுமே என்னது? உட்கோணங்கள் இல்லைங்களா? ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்கள். அப்போ 1ம் 2ம் ஆட் பண்ணோம்னா ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் மிகை நிரப்பு அல்லது 180 டிகிரின்னு தெரியும். இப்போ 1 + 2 1ங்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 53. ஸோ 53 + angle 2 is equal to 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ angle 2 equal to 180 minus 53 என்ன வந்துடும் நம்மளுக்கு? 147. ஓகேங்களா? சாரி, 127 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் மெஷர் ஆஃப் ஆங்கிள் 2 என்ன கிடச்சிருக்குது? 127. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 127 + 53 என்ன கிடச்சிருச்சு நம்மளுக்கு? 180 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த மிஸ்டிலினியஸ் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தது பார்த்துட்டோம். அடுத்தது இந்த மேற்சிந்தனை கணக்குகள், அதையுமே பார்க்கலாம். இதில் வந்து இதுவும் அதே மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா ஒய்யின் மதிப்பை காண்க. இப்போ ஏன் வந்து நம்ம அந்த பேஸ் வந்து பேசிக் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம எப்படி கேட்டாலும் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஒய்யின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒய் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா இதில் என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ் கிடையாது, ஒய்ங்கிற இது மட்டும்தான் இருக்குது, வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரணும் நம்மளுக்கு? 180 டிகிரி வரணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க. 60 + 3y - 20 + y + y + 10 அப்படி சொல்லி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் எல்லாம் ஆட் பண்ணும்போது 1 + 1 2, 2 + 3 என்னென்ன ஆயிரும்? 4y இல்லைங்களா? நம்ம வேரியபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் 4y. அடுத்தது கான்ஸ்டன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு 10, இங்கே எவ்வளோ இருக்குது? 60 இருக்குது. இங்கே வந்து 60 + 10 என்னென்ன ஆயிரும்? 70 + 70 மைனஸ் வேல்யூ என்ன இருக்குது? -20 இருக்குது. all should be equal to 180 degree. The sum of all is equal to 180 degree. எப்படி ஆட் பண்ணியிருக்கோம்? இங்கே ஒரு 3 + 1 4, 4 + 1 5,
சாரி 3 + 1 4, 4 + 1 5y, 5y வருதுங்க. 5y ப்ளஸ் இங்கே ஒரு கான்சன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். 60 + 10 70, 70 - 20 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இது என்ன எழுதிக்கலாம்? 5y 70 - 20 is nothing but 50. 5y + 50 is equal to 180 degree. அப்போ இதில் இருந்து 5y equal to என்ன எழுதிக்கலாம்? 180 - 50 is 130. therefore y என்ன ஆயிரும்? y equal to 130/5. 5 3 2 5s are 10, 6 5s are 30. இப்போ என்னென்னு கிடச்சிச்சுன்னா y equal to 26 டிகிரின்னு கிடச்சிச்சு இந்த பிக்சருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த பாயிண்டில் சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 360 டிகிரின்னு தெரியும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இசட்டுங்கிறதா வேரியபிள். ஸோ 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. இப்போ 10z is equal to 10z is equal to என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது கான்ஸ்டன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். -5 - 25 -13 ஆயிரும். -30 + 10 + 10 ஆல் த சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் would be equal to 360 டிகிரி நம்மளுக்கு இருக்குது. அப்போ இதிலிருந்து 10z வேணும் நம்மளுக்கு. -30 + 10 என்ன ஆயிரும்? -20 டிகிரின்னு வந்துடும். ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ இதில் பார்த்தோம்னா 10z is equal to இது அந்த சைடு வரும்போது 20ங்கிறது மைனஸ் ஆயிரும். ஸோ 380 டிகிரி. அப்போ z equal to 380 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ we will get 38 டிகிரி. இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 38. இப்போ அடுத்து இந்த கொஸ்டினில் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்எஸும் பிக்யூவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ் அண்ட் எஸ்டிங்கிறது டிரான்ஸ்வர்சலாக வச்சுட்டோம்னா இந்த இரண்டு கோணங்களும் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எக்ஸ் அண்ட் 40 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி பிகாஸ் ஒத்த கோணங்கள் அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். அடுத்தது இப்போ இதையே டிரான்ஸ்வர்சலாக வச்சுக்கலாம். ஆர்யூங்கிறது ஆர்எஸ்ஸுக்கும் பிக்யூக்கும் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு வச்சிட்டோம்னா இந்த ஆர்யூ அப்படிங்கிறதுல 25 டிகிரி அண்ட் ஒய் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஒத்த கோணங்கள். அப்போ என்னென்ன ஆயிரும்? ஒத்த கோணங்கள் சமங்கிற கான்செப்ட் படி ஒய் இஸ் ஈக்குவல் டு 25 டிகிரின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸும் கிடச்சாச்சு, நம்மளுக்கு ஒய்யும் கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா இரு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுகிறது. குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த சோடி உட்கோணங்களில் ஒன்று மற்ற கோணத்தின் இரு மடங்கை விட 48 டிகிரி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 180 டிகிரின்னு தெரியும். ஸோ ஒரு கோணம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோணம்ங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இனியொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரு மடங்கை விட 48 அதிகம்னா 2x + 48. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணும்? ஒரு ஜோடி உட்கோணங்களின் கூடுதல் வந்து நம்மளுக்கு 180 டிகிரின்னு தெரியும். 180 டிகிரி. ஸோ 2x + x என்னென்னு எடுத்துக்கலாம்னா 3x. ஸோ 3x + 48 is equal to 180 டிகிரி. இதிலிருந்து நம்ம வந்து எக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் போட்டுட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ ஆங்கிள் 1 108னும் ஆங்கிள் 2 123 டிகிரின்னு கொடுத்துட்டு XYZோட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆங்கிள் 1 எவ்வளவு? 108. ஓகேங்களா? இப்போது இந்த ஐஜேக்கும் ஜிஹெச்சுக்கும் இந்த கேஜிங்கிறது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இந்த எக்ஸும் அதே மாதிரி இந்த 1 இப்போ இது எக்ஸ்னா இது வெர்டிக்கலி ஆப்போசிட்டுங்கிறனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ எக்ஸ் டிகிரி பிகாஸ் தீஸ் டூ ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட். இப்போது இந்த லெஃப்ட் சைட் இந்த கேஜிங்கிறத டிரான்ஸ்வர்சலாக எடுத்துட்டோம்னா இது ரெண்டுமே லெஃப்ட் சைடு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது? இது ரெண்டுமே ஒரு பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களாக வருது. இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கும். அப்போ ஒரு பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன எழுதுகிறோம்னா ஆங்கிள் 1 + ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 1க்கு பதிலாக என்னென்னு போட்டுறோம்? 108. இப்போ 108 + x ஈக்குவல் டு 180 டிகிரி. தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 180 - 108 which is nothing but 72 டிகிரி. இப்போ x கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யும் இந்த கோணமும் வந்து வெர்டிக்கலி
ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த ரெண்டு கோணங்களும் எப்படி இருக்குது, ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களாக இருக்குது. அப்போ இதே மெத்தட் தான், அதாவது ஆங்கிள் 2 + ஆங்கிள் y is equal to 180 degree. ஆங்கிள் 2க்கு பதிலாக என்ன போட போகிறோம், 123 degree. ஸோ 123 degree ப்ளஸ் அடுத்து என்ன வருது பாருங்க, 123 ப்ளஸ் ஆங்கிள் y இல்லைங்களா, 2க்கு பதிலாக 123 போட்டோம். 123 + y is equal to 180 degree. ஓகேயா, ஸோ y is equal to 180 - 123. இப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 57 degree. ஓகேங்களா, ஸோ எக்ஸுங்கிறது 72, ஒய்ங்கிறது 57. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மாதிரி தர்றாங்க. பார்க்கிங் ஏரியாவில் 1 and 2 இது ரெண்டும் வந்து ஆங்கிள்ஸ் ஆர் பேரலல் இணையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கோடுகள் இணையாக இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு லைன்ஸும் இணை கோடுகளாக வருது. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆங்கிள் 1 எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் 2 எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா XYயோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, இடைவெளிகளை இப்போ இது வந்து இதே தான் டிரான்ஸ்வர்சல், இது வந்து டிரான்ஸ்வர்சல், இது எல்லாமே பேரலல் லைன்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து 2 அப்படின்னா இந்த கோணம் என்னவாக இருக்கும், இது ரெண்டும் அடுத்துள்ள கோணங்கள் இல்லைங்களா, இது ரெண்டுமே ஒத்த கோணங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த பாயிண்ட்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இது 65, இது 65, இது 65. இல்லைன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் நம்ம 1 கண்டுபிடிச்சலாம், ஆங்கிள் 1 கண்டுபிடிக்கலாம். இப்போ 1ம் 65ம் எப்படி இருக்குது, ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களாக இருக்குது. அப்போ 1ஐயும் 65யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கிடச்சிரும். ஏன்னா ஆங்கிள் 1 + 65 degree = 180 degree. இதனால் இது ரெண்டுமே ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள், இது ரெண்டும் பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சலாக நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ 1க்கு பதிலாக என்ன போடுறோம்னா, x + 39. x + 39 + 65 is equal to 180 degree. அப்படின்னா 180 டிகிரின்னு போடுறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ x + 4 ரிமைண்டர் இஸ் 1, 9 வந்து 104. ஸோ 104 degree, x + 104 degree is equal to 180 degree. நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா, x வேணும். ஸோ 180 - 104, 180 - 104 என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வரும் நம்மளுக்கு 76 degree. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் வந்து 76ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஒய். இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது, ஒய் எங்கே இருக்குது, இதில் தான் இருக்குது. எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கிள் 2 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆங்கிள் 2 இஸ் நத்திங் பட் 2x - 3y டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இப்போது இந்த 2 கண்டுபிடிக்கணும், 2 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 65 ஆட் பண்ணிட்டோம். இந்த 2வும் இந்த கீழே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் என்னவா இருக்குது, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக இருக்குது. கவனிச்சிங்கனாலே தெரியும். இந்த ஆங்கிள் 2 and 65 ஆர் alternate exterior angles. Alternate exterior angles are equal அப்படிங்கிறதுனால angle 2 is equal to என்ன எழுதிக்கலாம், 65 degree. ஓகேங்களா, அப்போ 2க்கு பதிலாக என்ன போட போகிறோம், 2x - 3y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், which is equal to 65 degree. alternate exterior angleனால 2 into xக்கு பதிலாக என்ன போடலாம், 76. ஸோ 152 degree - 3y is equal to 65. சரிங்களா, இப்போ இந்த -3yங்கிறது வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ அது என்ன ஆயிரும்னா +3y. இந்த சைடு என்ன இருக்குது, 152. இந்த +65 வந்து ரைட் சைடு வரும்போது என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது -65 ஆயிரும். ஸோ 12 - 5 7, இங்கே 4 இருக்குது, 14 - 6 8. அப்போ 87 degree is equal to 3y. நம்மளுக்கு என்ன தேவை வேணும், 3y வேணும். ஸோ 3y = 87 டிகிரின்னு எழுதிட்டோம்னா y is equal to 87/3. ஸோ 2 3s are 6, 9 3s are 27. ஓகேங்களா, ஸோ y is equal to 29 டிகிரின்னு வந்துடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 76 டிகிரி அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 29 டிகிரி. அதுதான் அந்த கார் பார்க்கிங்லேருந்து நம்ம போடக்கூடிய சம். இது அதே மாதிரி தான், இரு இணைகோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டும்போது ஏபி இருக்குன்னா
ஒத்த கோணங்களாக அமைகின்றன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகேங்களா, ஏ மற்றும் பி வந்து ஒத்த கோணங்கள், அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 4x = 3x + 7 அப்படின்னு போடணும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட் படி 4x = 3x + 7. இப்போ இந்த 7 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்னா 4x - 3x இந்த சைடு வரும்போது 4x - 3x இஸ் நத்திங் பட் x. x = என்னென்னு கிடச்சிருச்சு 7. ஓகேங்களா, அடுத்தது ஏபிசிடி இணை அப்படின்னா XYZ வேல்யூ கேட்குறாங்க. ஏபியும் சிடியும் இணை, தட் இஸ் தே ஆர் பேரலல்னு கொடுக்குறாங்க. அப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன கோணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம வந்து அதை போட்டுற முடியும். இதெல்லாம் பேரலல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோணத்தில் XYZ நம்மளுக்கு வேணும். அப்போ இது என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எது இதெல்லாம் பேரலாக இருக்குது, என்னென்ன கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கலாம். சிடியும் ஏபியும் இணை, இந்த ஏடிங்கிறது டிரான்ஸ்வர்சல். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டும் என்னவாக இருக்கும், இந்த ரெண்டும் இது வந்துட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்வர்சல். இந்த லைனை மறந்துடலாம், சிபியை மறந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எதை மட்டும் எடுத்துக்கிறோம், நம்ம இந்த ஏடிங்கிற டிரான்ஸ்வர்சலை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்ன, அதாவது இப்படி இருக்கும் லைன், இப்படி இருக்குது. இந்த இடத்துல ஏடியை மட்டும் நீங்கள் டிரான்ஸ்வர்சலாக எடுத்திருக்கீங்க. திஸ் இஸ் டி, திஸ் இஸ் ஏ, சாரி திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் டி. ஓகேங்களா, இந்த இடத்துல சி இருக்குது, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஏடி எடுத்திருக்கோம். ஸோ ஏடினா இது சி இருக்குது, இங்கே வந்து டி இருக்குது, இது என்ன, இது ஏ, இது வந்து பி. ஓகே, இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா திஸ் ஒன் இஸ் ஏ, திஸ் இஸ் டி. இந்த லைன் வந்து என்ன சொல்கிறோம், இந்த பாயிண்ட் வந்து ஏ, திஸ் இஸ் டி. ஓகேங்களா, இப்போ டிரான்ஸ்வர்சல் சிடி ஏபி எழுதியாச்சு. இந்த டிரான்ஸ்வர்சல் மட்டும் கன்சிடர் பண்ணுறேங்க, ஏடியை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த 48 to x என்னவாக இருக்கும், இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்வர்சல்னால் இது ரெண்டு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ x = 48 வந்துருச்சு. x = 48 ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், y பார்க்குறோம். y பார்க்கும்போது அதே மாதிரி இது ரெண்டும் பேரலல். இந்த பிசிஏ டிரான்ஸ்வர்சல்னு எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் என்னவாக இருக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர், அதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர். ஸோ y = 60 degree. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது z மட்டும்தான். இப்போ z அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் நம்ம இன்னொரு படம் நம்ம போடலாம், z எங்கே வருதுன்ட்டு. இப்போ இது வந்து சிடி, இது வந்து பார்த்திங்கன்னா ஏபி. நம்ம வந்து சிபி போட்டால் தான் நம்ம அந்த இடத்துல z வருது. ஓகேங்களா, அதாவது இந்த பாயிண்டில் வருது z நம்ம கால்குலேட் பண்ணோம். z வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் இதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க, z. அப்போ z பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், வேறு எந்த கான்செப்ட்டும் போட முடியாது. ஏன்னா ரெண்டு டிரான்ஸ்வர்சலும் ஈங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான் போட முடியும். ஒரு முக்கோணத்தில் தாங்கும் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அந்த கான்செப்ட் இருக்குது. அப்போ அதுபடி பார்க்கும்போது இந்த கோணம் இது y கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, yங்கிறது 60 டிகிரின்னு இருக்குது. அப்போ இது y 60னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த தேர்ட் ஆங்கிளும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வரணும். இல்லை அப்படின்னா இந்த முக்கோணம் கான்செப்ட் இல்லைனாலோ நம்மளுக்கு ஈங்கிற பாயிண்டில் இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், த சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து என்ன வரும், நம்மளுக்கு கட்ட பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் 180 டிகிரி. அப்போ z + this value is equal to 180 டிகிரின்னு வந்துடும் இல்லைங்களா. இப்போ இந்த கோணம் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா போதும். இது 60, இது 48னா ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 60 + 48 108 டிகிரி. 108லிருந்து அதாவது 180ங்கிறது மொத்தம் 3 கோணங்களின் கூடுதல். ஸோ 180 - 108 is equal to 72 டிகிரி. இப்போ இந்த கோணம் என்னன்னு கிடச்சிருச்சுன்னா 72ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த z + 72 அப்படிங்கிறது 180. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா வந்துடும், 108. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 108 + 72. அப்போ x = 48, y = 60 டிகிரி அண்ட் z is equal to 108 டிகிரி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம இரு கோணம் ஒரு குறுக்கு வெட்டியனா ஒத்த கோணங்களில் ஒரு கோணத்தை மற்ற கோணத்தின் 3 மடங்கை விட 42 டிகிரி குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஒத்த கோணங்களில்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஒன்று வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒன்றை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இனியொரு கோணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று x டிகிரின்னு எடுத்துக்கலாம். இனியொரு கோணம் வந்து மற்ற கோணத்தின் 3 மடங்கை விட 42 டிகிரி குறைவு அப்படின்னா
3x மைனஸ் 42ன்னு எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு கணக்கு போட்டோம். இது ரெண்டு வந்து ஈக்குவல்னு எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா முடிஞ்சது ஆன்சர், அவ்வளோதான். 3x மைனஸ் 42 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் கோணத்தினுடைய வேல்யூ வந்து கிடைச்சிரும், எக்ஸ் கிடைச்சிரும். 3x மைனஸ் 42 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போடலாம். அடுத்த கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இது வந்து 8 ஆங்கிள் 8ங்கிறது 107 கொடுத்துட்டு 2 மற்றும் 4 அவருடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் 8ங்கிறது எங்கே வருதுன்னு பாருங்கள். ஆங்கிள் 8ங்கிறது எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. ஆங்கிள் 8 இஸ் நத்திங் பட் 107 டிகிரி. இப்போது இந்த ப்ளூ கலரெல்லாம் மறந்துட்டு இந்த பேரலல் லைன் பிங்க் லைனை மட்டும் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த கோணம் தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 8ன்னு. இப்போது இது 8 அப்படி 8ங்கிறது 107னா இது என்னவாக இருக்கும், வேர்ட்டிக்கலி ஆப்போசிட். ஸோ இதுவும் 107. மற்ற எல்லாமே நம்ம எழுதிட முடியும் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா. இது 8 107னா இந்த 7 என்னவாக இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 180 டிகிரி. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் 180 அப்படின்னு பார்க்கும்போது 73. ஓகேங்களா, 73. அடுத்தது இது 73னா இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட்டுங்கிறனால இது 73. மற்ற எல்லாமே நம்ம எழுதிட முடியும். இப்போ இது 107, இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட்னு வந்துடுச்சு. இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட். அதே மாதிரி இப்போ இது 73னா இந்த கோணம் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, இந்த ஆங்கிள் 2ங்கிறது இந்த கோணம் 73ன்னு இருக்குது. இது 107, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வந்துச்சுங்களா. அதே மாதிரி இங்கே கீழே என்ன வரும், இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ இதுவும் 107, அதே மாதிரி இதுவும் என்ன வந்திருக்கும் 73. அப்போ என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு, 2 and 4 ஆங்கிள் 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஈக்குவல் டு 180 டிகிரி. இவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த நமக்கு எப்போவுமே ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம படித்ததோட கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம இந்த 7th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஜாமெண்ட்ரியில் படித்தது நிறைய விஷயங்கள் படித்தோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து 2025 நவம்பரில் நடந்த டெட் எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு கேள்வி. அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம வந்து கிளாஸை முடிச்சுக்கலாம். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லைன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 145 டிகிரின்னு கொடுத்துட்டு இது வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்ஸிங் ஆங்கிள் கேட்கலாம், அது எது வேணாலும் கேட்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம எல்லா மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸுமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிள்னுடைய ஒரு முக்கோணத்தினுடைய வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமங்கிற ப்ராப்பர்ட்டி. இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ நம்ம படித்தது தான் அப்ளை பண்ணணுன்னாலும் அது பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம், இந்த சம் ஆஃப் தீஸ் டூ சுட் பி சப்ளிமெண்ட்ரின்னு தெரியும் நம்மளுக்கு இல்லைங்களா. இப்போ 145 டிகிரினா இது என்னவாக இருக்கும், 180 டிகிரியில் 35 டிகிரி இல்லைங்களா. இப்போ இந்த கோணம் 35, இப்போ இது 35, இது 60 அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து நம்ம அந்த 180ங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு. அப்போ அதை அப்ளை பண்ணோம்னா 60 + 35 95. ஸோ 180 - 95, 180 டிகிரி - 95 போடுவோம். 180 - 95 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 85 டிகிரி. ஓகேங்களா, 85 டிகிரி. இது வந்து 85ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் அமைதியாக அந்த மொத்த கிளாஸு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக வந்து அப்சர்வ் பண்ணிங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஜாமெண்ட்ரி சாப்டரில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு எல்லாம் கரெக்டாக எழுதி எல்லாருமே பாஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து 8th ஜாமெண்ட்ரியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.